இன்று முதலில் தெய்வப் புலவர் திருவள்ளுவரை பற்றி சில வரிகள் கூறுகின்றேன். அதன் பின்பு நாம் வழக்கம் போல திருக்குறளை படிக்கலாம். திருவள்ளுவர் என்பவர் அவருடைய தாய் தந்தையின் பெயர் ஆதி பகவன் என்பதாகும். ஆதி பகவனுக்கு பிறந்த திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். அது எல்லா காலத்துக்கும் பொருந்துகின்ற மாதிரி எழுதினதனால் அது உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. எனவேதான் திருவள்ளுவர் தெய்வப்புலவர் என்று அழைக்கப்படுகிறார். தற்போது திருக்குறளை கூறுகிறேன். இன்று 13வது திருக்குறள். 13வது திருக்குறள் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உழற்றும் பசி. இது திருக்குறள். இதற்கான விளக்கம்: விரிந்து பரந்த இந்த உலகத்தில் மழை இல்லாவிட்டால் அனைத்து உயிர்களும் பசியால் வாடி பசிப்பிணி என்ற நோய் தாக்கும். பசிப்பிணியும் ஒரு வகையில் பார்த்தால் ஒரு வியாதிதான். எனவேதான் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உழற்றும் பசி என்று கூறியிருக்கிறார் திருவள்ளுவர்.